கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை முடிய வச்சு போட்டு ஜிங்கிஜா 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 அப்படின்னுதான். என்னென்னா நான் வந்து சீக்கிரம் எழுந்து என் பர்த்டேக்கு வந்து திங்ஸ் வாங்கி இன்னும் முடியல. சரி வாங்க போவாங்க உக்காந்துருக்கேன். போகிறப்பக்குள்ள சோஷியல் மீடியா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணன் தளபதி அவர்கள் பிறந்த நாளுக்கு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு மாசம் ஃபீஸ் கட்டலையா கூட வெளியே நிக்க வச்சு பேரண்ட்ஸ் வர வைக்கிறீங்க. எங்க பசங்களை வெளியில உட்கார வச்சு யாரு இருக்கீங்க? எதுக்கு? இப்போ சிஎம் அவர்கள் புகைப்படத்தை வந்து ஒரு டிராயிங் பண்ணி அதில் மாணவர்களை உட்கார வச்சது தான் பிரச்சனையா, இல்லை ஒரு மாதம் ஃபீஸ் கட்டலனாலும் இவன் வெளில உட்கார வைக்கிறானே, இவனை எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியாமல் இந்த அண்ணன் பண்ணுறாரான்னு தெரியல. ஏன்டா அது அப்படியே இருந்தாலும் சிஎம் அவர்கள் வந்து உங்களை கேட்டாராடா, எனக்கு வந்து புகைப்படத்தை வரைந்து அது மீது மாணவர்களை அமர வைங்கள்னு கேட்டாராடா? ஏன்டா நீங்களாம் இப்படி போகிற போக்கில் ஒன்று பண்ணி விட்டு அவர் ட்ரோலில் மாட்டி விட்டு போகிறீங்க? அவர் பாட்டுக்கு அமைதியாக எங்கேயோ அவரு நல்லதை பண்ணிக்கிட்டு மக்களுக்காக வந்தார், மக்களுக்கான நல்லதை பண்ணுறாரு. இவனும் தொண்டர்கள்னு உண்மையிலே வந்து இது தாவேகாரன் தான் செய்கிறானா இல்லை வேற எவனாவது செய்ய சொல்லி அது இந்த அளவுக்கு வந்து முடியுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் தாவேகா தொண்டர் ஒருத்தவங்க பண்ணுறாங்க இல்லை விஜய் சாரை பற்றி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா உடனே அந்த இடத்துல வந்து எதிர்கட்சியினர் போயிட்டு ஆஜராகிறீங்க. அது ஒன்றும் புரியல எனக்கு. கரெக்டாக எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க, டைமிங் கீப் அப் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அது எப்படின்னு தெரியல. இது மாதிரி விஷயத்தெல்லாம் உண்மையிலே தாவேகாரன் தான் பண்ணுறான்னா சத்த நீங்கள் எல்லாரும் சுருக்கிக்கிட்டு இருங்க, புரியுது? நீங்கள் எதனா ஒரு ஆர்வத்தில் எதனா ஒன்று பண்ணி விட்டுட்டு போயிடுறீங்க. அவரு இப்போ நடிகர் இல்லைடா, இப்போ சிஎம் தான். அவரை பற்றி நம்ம எது பண்ணாலும் இப்படி தண்டா விமர்சனம் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. உண்மையிலே வந்து தாவேகாரன் தான் செய்கிறானா என்னன்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. இருந்தாலும் தாவேகா தொண்டருக்கு வந்து பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா வேணாம். நீங்கள் தனிப்பட்ட முறைமையில் ஒரு 10 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, ஒரு ஊரில் பொதுப்பட்ட இடத்துல வச்சு கேட்க வெட்டுங்க, ஜாலியாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து ஈடுபடாதீங்க தாவேகா தொண்டர்கள். எதுனாலும் வந்து அவரும் மாட்டிக்கிறாருடா, பாவண்டா அந்த மனுஷன்.